நாமக்கல் மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுத்த பெண் விஏஓவை தாக்கிய மணல் புரோக்கரை போலீசார் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். விஏஓ தாக்கப்பட்ட பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? நபருக்கு குண்டர்ஸ் போனோம், எங்களுக்கு பணி பாதுகாப்பு தரணும். கண்டிப்பா நாங்க கவர்மெண்ட் கிட்ட தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். என்ன போல கிராம நிர்வாக அலுவலர் எப்படி வேலை செய்ய முடியும் நிம்மதியா சொல்லுங்க. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அருகே மஞ்சனூர் மேட்டுக்காட்டம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 32 வயதான சிவகாமி. இவர் தற்போது பாலமேடு கிராமத்தில் விஏஓவாக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி காலை பாலமேடு காட்டுப்பாளையம் பகுதியில் தனபால் என்பவரது பட்டா நிலத்தில் மர்ம நபர்கள் மண் அள்ளுவதாக விஏஓ சிவகாமிக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அப்பகுதிக்கு சென்ற விஏஓ அரசு அனுமதியின்றி சட்டத்திற்கு புறம்பாக மண் அள்ளக்கூடாது என எச்சரிக்கை விடுத்து மண் அள்ளுவதை தடுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த தனபால் மஞ்சனூர் பறையக்காடு பகுதியில் வசித்து வரும் மணல் புரோக்கர் சீனிவாசன் என்பவருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதை கேட்ட ஆத்திரம் தலைக்கேறிய புரோக்கர் சீனிவாசன் அன்று இரவே விஏஓ சிவகாமி வீட்டிற்கு மது போதையில் சென்றுள்ளார். அங்கு வீட்டிற்கு வெளியே நின்று தகாத வார்த்தைகளால் பேசிய சீனிவாசன், நாங்க அப்படித்தான் மண் அள்ளுவோம், உன்னால என்ன செய்ய முடியும் என கேட்டு தகராறு செய்துள்ளார். மேலும் ஆபாசமான வார்த்தைகளால் பேசியவர் கொலை மிரட்டல் விடுத்ததுடன் சிவகாமியின் முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி நெஞ்சில் எட்டி உதைத்துள்ளார். இதில் சிவகாமிக்கு கையில் அடிபட்டதுடன் மயக்க நிலைக்கு சென்று விட்டார். அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து சிவகாமியை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தகராறில் ஈடுபட்ட சீனிவாசனை பொதுமக்களே சுற்றி வளைத்து பிடித்து எலச்சிப்பாளையம் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து சீனிவாசனை கைது செய்தனர். இதனிடையே விஏஓ சிவகாமி தாக்கப்பட்ட தகவல் அறிந்து மாவட்டம் முழுவதும் உள்ள வருவாய்த்துறை அலுவலர்கள் போராட்டத்தில் இறங்கினர். புரோக்கர் சீனிவாசன் மீது குண்டாஸ் சட்டம் பதிக்க வேண்டுமென நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன் போராட்டத்தில் குதித்தனர். அவன் இந்த மாதிரி செய்யக்கூடியது முதல் தடவை கிடையாது. அவரு மேல ஏற்கனவே 3 எஃப்ஐஆர் லைவ்ல இருக்கு. பிசிஆர் கேஸு, அடிதடி கேஸு, அது போல நிறைய கேஸுகள் அவர் மேல இருக்கு. அவரு அரசு பணியா என்ன மட்டும் இல்லை, எங்களோட குறுவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிராம நிர்வாக அலுவலர்கிட்ட ஒரு இடைத்தரகர் மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இதை செய்யலைன்னா என்னை கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு. மண் அள்ளக்கூடாதுன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக என்னை வீட்டுக்கு கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி என்ன அதுக்கான முயற்சிகளையும் செஞ்சிருக்காரு. அவரு மேல நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறது முதல் முறை கிடையாது. நம்ம நாமக்கல் மாவட்டத்திலேயே இது மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்குது. ஆனா ஒரு வாட்டி கூட எங்க கிராம நிர்வாக அலுவலகத்திலே வெட்டி கொல்லப்பட்டார். அதுவும் இதே மணல் கடத்தல் சம்பந்தமா தான். அதனால எங்களுடைய கிராம நிர்வாக அலுவலருக்கு ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி சம்பவம் நடக்குது. கிராம நிர்வாக அலுவலர் நாங்க எங்க பணியை முறையா செய்யணும் அப்படின்னு அரசாங்கம் நினைச்சது அப்படின்னா எங்களுக்கு பணி பாதுகாப்பு வேணும். இந்நிலையில் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி உத்தரவின் பேரில் விஏஓவை தாக்கிய சீனிவாசன் குண்டாஸ் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.